திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதியினை தென்காசி மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. பிடையதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அனைத்து அடியார் பெருமக்களும் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிர அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க.
அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக சிறிய மாற்றம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்ற பெண்ணை நீர் அம்மாளிங்கி அரற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி சாமி. வாங்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் வசிக்கக்கூடிய, தென்காசிக்கு அருகாமையில் வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிவாயனம். அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எளையள நயன கடிமலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. சிற்றம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி. ரேவதி அம்மா வாய்ப்பு இருக்கா பாடுறதுக்கு? ரேவதி அம்மா பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலம். நீங்க படிங்கய்யா, நான் கேட்டு. சரிங்கம்மா. சரி சரி. இல்ல வந்திருக்கீங்களா? அதுக்காக தான். சரி. பெரும்புலர் காலை மூழ்கி. நல்லது நல்லது, கேட்டுங்க. பெரும்புலர் காலை மூழ்கியே பித்தருக்கு பக்தராகியே அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற வேள்வி முதல் கற்ற கேள்வி வல்லாளர்கள் 4வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்க பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருவருள் கருணையினாலே, சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியில் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 19வது தலைப்பில் நாம் பரியங்கி யோகம், இதனால் வரை 20 பாடல்களை சிந்தித்தோம். 20வது தலைப்பில் இருக்கக்கூடிய அமுரி தாரணை என்கிற தலைப்பினை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கின்றோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கிற இந்த திருவருள் கருணைக்கும் திருவருளுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய காரிய குருவுக்கும், இந்த காரியத்திற்கு அப்பாற்பட்டுள்ள காரணமாக இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய அந்த காரண குருவுக்கும், இந்த காரியமும் காரணமும் பொய் என்று பொய்யாயனையெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாக மிளகின்ற அந்த உருபொருளை நம்முடைய புருவ மத்தியிலே காண்பித்து கொடுத்த சிவகுருவுக்கும், எம்பெருமான் வாழும்போதே திருவடி பேரினை நமக்கு கொடுத்த அந்த சிவகுருவுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, அந்த உண்மையான சத்குருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குரு என்கிற ஒரு அற்புத சக்தி இல்லைன்னா திருன்ற ஒரு நம்மை நாம் அடைய முடியாது. திருன்னா நம்ம தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்மள நாம அடையணும்னா அதுக்கு தடையா இருக்கிற மலங்கள் எல்லாம் போக்கணும்னா, அறியாமையை போக்கணும்னா குருநாதர் வேணும். குருநாதர் இல்லைன்னா நிச்சயம் எதுவுமே முடியாது. அவர் தான் அறுபரத்தில் ஒருவன் குருபரனாக யார் இறங்கி வரும்னா சாமி தான் இறங்கி வருவான். அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல அந்தந்த ஆணவ நாசம், கண்ம நாசம், பாச நாசம் நடக்கணும்னா அந்தந்த உயிருக்கு ஏத்த மாதிரி சாமி இறங்கி வருவாராம், பக்குவப்பட்டவங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்படி இறங்கி வரும்போது அறுபரத்தில் ஒருவன் குருபரனாக இறங்கி வந்து கல்லாலின் கீழ் அமர்ந்தான், ஆனா பேச மாட்டான். அதான் அந்த பாட்டுல பார்த்தோம். நம்ம சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து, என்னதான் தலையால அடிச்சிட்டோம் சிவபெருமான் பேசவே மாட்டார். சின்முத்திரை மட்டும்தான் காமிப்பார். நீங்க இது போன்ற தட்சணாமூர்த்தியை பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடையாளம் என்னன்னா கவனி, அவ்வளவுதான். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான் அப்படின்னா, வந்த வினையை நம்ம அறுக்கிறதுக்கு அந்த மௌன உபதேச சம்புன்னு சொல்லுவாங்க. அது கவனிச்சாலே போதும். அந்த மௌனம் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தும். எப்போ தட்சிணாமூர்த்தியை பார்த்தாலும் உங்களுக்கு அது பெரிய உண்மையை உணர்த்தும். அதான் சின்முத்திரை. மன ஒடுங்கும் கலை அவர் சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. ஆமா, அந்த குருநாதருடைய பெரும் கருணையினாலே நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரி தாரணை என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பாடல், முதல் பாடல். உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் கிறுக்கினற்று ஏற்றம் இட்டால் ஒக்கும். உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டாலொக்கும். உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாதுயிர் நாடலுமாமே. உடலில் கிடந்த உறுதி குடிநீர்
கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டாலொக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாதுயிர் நாட்டலுமாமே. பாடல் பார்த்துட்டோம். இப்போ பதம் பதமா பிரிச்சு பார்த்துருவோம். உடலில் கிடந்த உறுதி குடிநீர், கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டால் ஒக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. திருப்பி ஒரு முறை பதமா சொல்லிடுறேன். உடலில் கிடந்த உறுதி குடிநீர், கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டால் ஒக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கும் இறைக்கில் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. பாடலை பதமா பிரிச்சுட்டோம். இந்த பதம் பிரிச்சு பார்த்ததுல இருந்து அடுத்து பொழிப்புரைக்கு போவோம். பாடலுக்கான விளக்கம், பொழிப்புரை, தர்மபுர ஆதீனம், தர்ம ஆதீனத்துக்கு நன்றி சொல்லிக்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கான பொழிப்புரை. உடம்பில் இயல்பிலே பொருந்தியுள்ள ஆற்றல் மிக்க குடிக்கத்தகும் நீர், உடம்பில் இயல்பிலே பொருந்தியுள்ள ஆற்றல் மிக்க குடிக்கத்தகும் நீர் கடலில் சிறிய கிணற்றுக்கு இடப்படும் ஏற்றத்தை இட்டு இறைத்து கொள்ளுதலோடு ஒத்திருக்கும். குறிப்பு: மிகுதியாய் வெளியே போகும் சிறுநீரில் சிறிதளவு உலதாகும் என்பதாம் அர்த்தம். அதனை உடலில் நின்று வெளிப்போதும் முன்பே வேறொரு வழியால் அவ்வுடலுக்கே ஆகுமாறு பாய்ச்சினால் உயிர் துன்பப்படாது நெடுங்காலம் நிற்கும்படி நிறுத்துதல் கூடும். இது பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். உடம்பில் இயல்பிலே பொருந்தியுள்ள ஆற்றல் மிக்க குடிக்கத்தகும் நீர் கடலில் சிறிய கிணற்றுக்கு இடப்படும் ஏற்றத்தை இட்டு இறைத்து கொள்ளுதலோடு ஒத்து இருக்கும். அஃதாவது மிகுதியாய் வெளியே போகும் சிறுநீரில் சிறிதளவு உலதாகும் என்பது அர்த்தமாம். சிறுநீரை அதனை உடலில் நின்று வெளிப்போகும் முன்பே வேறொரு வழியால் அவ்வுடலுக்கே ஆகுமாறு பாய்ச்சினால் துன்பப்படாது, உயிர் துன்பப்படாது, நெடுங்காலம் நிற்கும்படி நிறுத்துதல் கூடும். இது பாடலுக்கான பொழிப்புரை, பாடலுக்கான விளக்கம். நன்றி தர்மயாதன். இனி யதார்த்தமா சைவ நெறி பாடசாலையில நாம் கொஞ்சம் பார்ப்போம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து மாணிக்கவாசகருடைய பொழிப்புரை இருக்கு. ஏன்னா அவங்க அறிவு நிலைக்கு ஏற்றவாறு திருக்குறளை எப்படி பகுத்தாய்வு செஞ்சாங்களோ அது மாதிரி ஆசிரியர் பெருமக்களும் திருமந்திரத்தை என்ன பண்றாங்க, இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அமுரிதாரணை தலைப்பு இதுதான். அமுரின்னா சிறுநீர், அவ்வளவுதான். தாரணைன்னா உங்களுக்கு தெரியும், ஒழுகுதல். நம்ம ஏற்கனவே அட்டாங்க யோகத்துல இந்த தாரணை என்ற சொல்ல நம்ம கவனிச்சோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டாரு. 8 அங்கம், அவ்வளவுதான். எம்பெருமான் திருவடியை அடைந்து நீ அனுபூதி அடைந்து ஞானம் பெறுவதோடு அல்லாமல் ஞான அனுபூதியும் பெற்று நீ அவனாகவே பரமஹம்சமாகவே மாறுவதற்கு 8 வழியை திறந்து வச்சார். வெட்ட வெளியில 8 வழியை திறந்து வச்சார்.
இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இறைவனை அடைவதற்கு வழி. அவ்வளவுதான். இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைய முறையா குருநாதருடைய பெரும் கருணையினால, உபதேசம்ன்ற ஒரு சொல்லுனால, குருவனுடைய அருளால் நாம் பெறணும். அப்படி ஒருத்தர் யார் பெற்று இதை கடைபிடிக்கிறாங்களோ, முதல்ல தேக சுத்தம். அமுரின்னா சிறுநீர்னு சொன்னேன். அது தாரணைன்னு பக்கத்துல போட்டிருக்காங்க பாருங்க. யார் ஒருவர் இயமத்தையும் நியமத்தையும் கடைபிடிக்கின்றார்களோ, இயமத்துக்கு வந்துட்டாலே உடல் சுத்தம். அந்த இயமம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் கடைபிடிக்காம, முருகருக்கு மாலை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மட்டும் விரதம் இருக்கிற மாதிரி இல்லாம, வாழ்நாள் முழுக்க எடுக்கக்கூடிய பிரதஞ்சை இருக்கு இல்லையா, பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்தனோன்னு அவன் சிவலிங்கத்தை தோற்றத்துக்கு எப்படி உரிமை கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த உடலுக்கு உபாயம் இயமம். அந்த இயமத்தை தொடர்ந்து செஞ்சின்னா அது நியமம். ஒரு ஒழுக்கத்தை 1 நாள் 2 நாள் கடைபிடிக்காம தொடர்ந்து நீ முயற்சி செய்வாயானால் அதுக்கு நியமம்னு பேரு. அவ்வளவுதான். எடுத்தன் கவுத்தன்னு ஒரு 2-3 நாள் வேஷம் போட்டு முடிச்சு போறது இல்ல. அடியாருக்கு அழகு ருத்ராட்சம், திருநீர், 5 எழுத்து. எப்படி புறத்தே இந்த 3 பொருள் முக்கியமோ, அகத்தே 3 பொருள் தேவைப்படுகிறது. பதி, பசு, பாசம். முப்பொருள் உண்மை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு அடியாருக்கு அழகு 3 முப்பொருள். வெளியில 3 அடையாளம் இருக்கணும். ஒண்ணு ருத்ராட்சம், இன்னொன்னு திருநீர், இன்னொன்னு 5 எழுத்து. அதே அடியார் உள்ள பக்குவப்பட்டிருக்காரான்னு பாக்குறதுக்கு இந்த 3 தெரிஞ்சு வச்சிருக்காரான்னு பாருங்க. பதி, பசு, பாசம். அவ்வளவுதான் முப்பொருள் உண்மை. இனி நீங்க யார பார்த்தாலும் சரிதான். ருத்ராட்சம் போட்டிருக்கானா இல்ல போட்டிருக்கானா, ரைட். திருநீர் பூசிருக்கானா, ரைட். திருநீர் பூசிருக்காங்களா, ரைட். 5 எழுத்து தெரிஞ்சிருக்கா, ரைட். இது புறத்தே. அதே உயிர் அகத்தே வெற்றி பெற்றிருக்கிறதான்னு நீங்க பாக்கணும்னா, ஆணவம் இருக்கா, கண்மம் இருக்கா, மாயை இருக்கா, அது உயிர் அறிவு பெற்று இருக்கா, இல்ல பதி அறிவு பெற்று இருக்கா, இந்த 5த்தையும் அலசனீங்கன்னா நீங்க தான் உளவியல் நிபுணர். சைவ சித்தாந்தம் சைக்கலாஜிக்கல் தான் முடியுது. அப்போ ஒரு மனுஷனை பார்த்த உடனே 5 நீங்க வகைப்படுத்தணும். அவன் ஆணவத்தில் இருக்கானா, கண்மத்தில் இருக்கானா, மாயில் இருக்கிறானா, ஆணவத்தின் அளவு என்ன, கண்மத்தின் அளவு என்ன, மாயினுடைய அளவு என்ன, தன்னறிவு பெற்றிருக்கானா, பசு ஞானம் பெற்றிருக்கிறானா, செல்ஃப் ரியலைசேஷன் நடந்திருக்கான் உடம்புல. அந்த 5த்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிந்திருக்கானா, பதி அறிவு பெற்றிருக்கான். அப்போ அந்த 5 பேருடைய 5 நிலையில அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? சத்துவ, ரஜோ, தமோ. ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் பார்த்த உடனே ஒரு அடியார் சித்தாந்தம் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்னா 5ஆ பிரிச்சிருவார். ஆணவத்துல இருக்குதா உயிர், கண்மத்துல இருக்குதா, மாயில் இருக்குதா, ரைட். இது தேராது. அவ்வளவுதான். பசு அறிவு பெற்றிருக்கான்னு பார்த்தா உயிர் அறிவு இருக்கு. தன்னுயிர் போல எல்லா உயிரையும் மதிக்குதான்னு பார்த்துட்டு அது பசு அறிவு பெற்றிருக்குன்னு அர்த்தம். பரவாயில்லையே, தன்னை போல எல்லாரையும் மதிக்குது, அப்ப இதுக்கு பசு அறிவு இருக்கு. கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா பதி அறிவு வந்துடும். அவ்வளவுதான். அப்புறம் நல்ல ஞானி ஒரு டாக்டர் மாதிரி இருப்பாரு. ஒரு உயிரை பார்த்த உடனே இதுக்கு ஆணவத்துல இருக்கு, இதுக்கு இப்ப தேராது, இது அவ்வளவுதான். கர்வத்துல இருக்கு, பதவி கர்வத்துல இருக்குது, கண்மத்துல இருக்குது, இது தேராது, இப்ப இது மாயையில் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கனவுல இருக்குதுன்னா அது மாயையில் இருக்கு. அது 3த்தையும் அலசணும். ஒரு உயிரை பார்த்த உடனே ஆணவம்னா, எடுத்த உடனே சட்டையை பிடிக்குதுன்னா அது ஆணவத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது உடம்பா பாக்குது உலகத்தை. 2வது கர்மம். கர்மம்னா கர்மம், வினை. வினை அடிப்படையில கர்மம் இருக்கும் உடம்புக்கு. நான் யாரு தெரியுமா? எங்க பரம்பரை எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்க வழி வழியா அப்படி வந்து நான் திமிர் போவாது. இதான் கண்மத்தினால் வந்த ஆபத்து. பட்டினத்தார் சொன்ன மாதிரி, என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னா கண்மத்தால் வந்த அந்த மாயை போயிடும். நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்தா நீங்க எந்த பதவியில இருந்தாலும் அடியேன், எளியேன், நாயேன், பிச்சை, சாமி போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்க. மாயை, மாயைன்னா இருக்கிறத விட்டு
எதையாவது நினைச்சுக்கிட்டு அது ஆகணும் இது ஆகணும்னு சொன்னுச்சுன்னா அது மாயில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் கனவு இருக்கும். இதுதான். அப்ப நீ இந்த 5 அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது இதுதான் ஒரு சிவனடியாருக்கு அழகு. யார் உள்ள நுழைஞ்சாலும் இந்த 5 டக்கு 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 டக்குன்னு ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த 5 நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாம முதல்ல ஆணவத்தினுடைய அளவுல எவ்வளவு இருக்கிறோம், கண்மத்துல எப்படி இருக்கிறோம், மாயையில எப்படி இருக்கு, எல்லாருக்கும் இது போகாது. ஆனா அடக்கி ஆள முடியும் எப்படின்னா பணிவு வந்த பிறகு, குருநாதருடைய அருள் பெற்ற பிறகு இந்த வேதியியல் மாற்றம் நம்ம உடம்புக்குள்ள நிகழும். அதுக்கு முன்னாடி நிகழாது. அதுக்கு முன்னாடி புறப்படிப்பு தான் இருக்கும், அகப்படிப்பு இருக்காது. ஏன் இவ்வளவும் பேசுறேன்னா தாரணை. ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிர் பக்குவப்பட்டிருக்கணும். என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இந்த வகுப்பு நீங்க வெளிப்படையா எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிப்படையா தான் எடுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த உடம்பு தகுதி பெற்றிருக்கணும் இல்ல, அதுதான் இயமம். அமுரிதாரணை வருவதற்கு முன்பதாக நம்ம உடம்புல இருக்க பெரிய ரகசியத்தை இப்ப பொழிப்புரையில சொல்லிட்டேன். ஆனா அது நிகழ்வதற்கு முன்பதாக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் இயமத்தில் இருக்க வேண்டும். உடல் சுத்தம், மன சுத்தம், உயிர் சுத்தம். ஆத்மதத்வாய ஸ்வாக, சிவதத்வாய ஸ்வாக, வித்யா தத்வாய ஸ்வாகன்றாங்கல்ல சமஸ்கிருதம். இந்த ரகசியம் நடந்த, இந்த படிநிலை நடந்த பிறகுதான் அமிர்தாரணை. ஆனால்தான் 20வது இடத்துல இதை வச்சிருக்கிறாரு. எடுத்த உடனே முதல் சாப்டர் இதை வைக்கல, ஏன்னா எல்லாரும் இதை கடைபிடிக்க கூடாதுன்றதுக்காக. அப்ப யாருக்கு இது பொருந்தும் அமிர்தாரணை? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும், சூட்சமா நீங்க பொழிப்புரையில கேட்டுட்டு இருப்பீங்க. அப்போ உடல் சுத்தம் முதல்ல முக்கியம். ஏமத்தில் இல்லாதவங்க நியமத்துக்கு வர முடியாது, நியமத்தில் இல்லாதவங்க பிராணாயாமத்துக்கு வர முடியாது, அவங்க பிரத்யாகாரத்துக்கு வர முடியாது, அப்புறம் தாரணைக்கு வர முடியாது, அப்புறம் தியானத்துக்கு வர முடியாது, அப்புறம் சமாதி நிலையை அடைய முடியாது. அதாவது சிவோகம் என்று சொல்லக்கூடிய நிலை. நீ அதுவாகவே இருக்கிறாய், கண்ணாடியில் பாக்குறல்ல, அந்த நிலைமை சாதாரண நிலைமை என்ன? சாலோகம், சாரூபம், சாயுச்சம், சாமீபம். அப்ப அந்த நிலையை அடையணும்னா குருநாதருடைய பெரும் கருணை வேணும். கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும், சாமி எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் பழகின உடனே ஈக்குவலா நினைச்சிடுறது. ஆனா நம்ம கூட தானே பேசுறான், நம்ம கூட தானே பழகுறான், அவனுக்குள்ள என்ன ஆட, நம்மள போல தானே மூத்திரம் போகுது, நம்மள போல தானே டாய்லெட் போகுது, அவ்வளவுதான். அது மிஸ்ஜட்ஜ். என்னது, ஒருத்தர் பழகின உடனே நம்மளுக்கு ஈக்குவலா பாத்துறது. அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு தவம் பண்ணிருப்பாங்க, எங்கெல்லாம் லோல் பட்டிருப்பாங்க, அதை யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஞானம் அடையறதுக்கு. நமக்கு குரு முதல்ல கிடைக்கணும், எதையும் எதிர்பார்க்காத அந்த சத்குரு. சத்தியத்தை சொல்றவங்க சத்குரு, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். கொடுக்கறத கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட குருநாதருடைய திருவடிகளை மீண்டும் ஒரு முறை திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை வணங்கி வெளிப்படையா இந்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். உடலில் கிடந்த உறுதி குடிநீர் ஒண்ணு உமிழ்நீர், அதான் உண்மையான குடிநீர். உண்மையான குடிநீர் உமிழ்நீர். நம்ம உயிரை காக்கக்கூடியது, ரட்சிக்கக்கூடியது. ஆனா திருமூலர் இந்த வரியில என்ன சொல்றாருன்னா உடலில் கிடந்த என்றார், சுரக்கிறதுன்னு சொல்லல. சுரந்தன்னு சொன்னா அது உமிழ்நீர், இது எசன்ஸ். அத்தனை சத்தையும் பிழிஞ்சுகிட்டு இருக்கிற சிறுநீர் பையில இருக்கக்கூடிய சிறுநீர். தெரிஞ்சோ தெரியாமலோ கழிச்சோ அப்படின்னா சாப்பிட்டியான்னு அர்த்தம் மலையாளத்துல. ஆனா சிறுநீர் கழிக்கும் இடம் போட்டிருக்கோம், ஆனா கழிச்சன்னா சிறுநீர் அருந்தும் இடம் அர்த்தம் மலையாளத்துல. சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இது. சிறுநீர் கழிச்சோ அப்படின்னு கேட்டா என்ன ஆகும் மலையாளத்துல?
சிறுநீர் சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். உண்மைதான். அது வீணான சொல்லு இல்ல, நல்ல சொல்லுதான். உடம்பில் இயல்பிலே பொருந்தியுள்ள ஆற்றல் மிக்க குடிக்க தகும் நீர் ஒன்று உள்ளது, அது சிறுநீரில் இருக்கிறது. அததான் சொல்ல வர்றார். கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டால் ஒக்கும். அவ்வளோ சிறுநீரும் குடிக்க வேண்டியதில்லை. அதுல ஒரு ஏற்றமிட்டு எரிச்சு ஒன்னே ஒண்ணு எடுத்து, ஒரே ஒரு உள்ளங்கையில் எடுத்து ஒரு டிராப் கூட போதும், அவ்வளவு பலன் இருக்காது. மிகுதியாய் வெளிப்போகும் சிறுநீரில் சிறிதளவு உளதாகும். சிறிதளவுன்னா கொஞ்சம். அதை எடுத்து உண்ண சொல்றார். உடலில் ஒரு வழி ஒன்று இறைக்கில். அதை இறைச்சுன்னா நம்ம உடம்புக்கே அதை இறைச்சோம்னா, ஏத்தம் போட்டு இறைச்ச மாதிரி மொத்தத்தையும் இறைக்காம மொத்தத்தையும் குடிக்காம ஒரு பாட்டு உள்ளங்கையில. நடலை படாது உயிர் நாட்டலு மாமி. நடலை என்ன இழுத்துக்கிட்டு இருக்குல்ல உயிர். நம்ம மூத்திரத்தை நம்மளே பார்த்து நம்ம டாய்லெட் நம்மளே பார்த்து விழுந்து சாகாம, நடலை படாது உயிர் நாட்டலு மாமே, உயிர் துன்பப்படாது நெடுங்காலம் நிற்கும்படி நிறுத்துதல் கூடும். அவ்வளவுதான் ரகசியம். அப்ப இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நான் சொன்ன நியமம் சரியா கடைப்பிடிக்கிறோம். உடல் சுத்தி, அப்புறம் தேக சுத்தின்றாங்களே, ஒழுக்கம் இருக்கணும். எல்லாருக்கும் இது போயிடக்கூடாது. போனா வேற மாதிரி விளைவு ஏற்படுத்திடும். ஐயோ அமிர்தாரன்ல சொல்லியிருக்காருங்க, அதை நம்ம சிறுநீர் எடுத்துக்குவோம் கொஞ்சம் அப்படின்னா வேற விளைவு ஏற்படுத்தும். வேற விதமான வேதி வினிய புரியும். இப்ப மாட்டுக்கறி சாப்பிட்றான் ஒருத்தன்னா அவள்தான் வேற மாதிரி ஆயிடும் அந்த உணவு. அதுல மருத்துவ பயன்பாடு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா வேற மாதிரி விளைவு ஏற்படுத்தும். வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்காது. பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு சொன்னவன் இருக்கான் இல்லையா, அவங்கதான் சிவபெருமான தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அங்கீகாரம் பெற்றவர்கள். யார் ஒன்னாலும் தொடலாம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான். பாதகங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாதகத்தை செய்யக்கூடாது. சாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கு நான் என்ன செஞ்சேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பாதகத்துல இருந்து வெளியே வந்துடணும். நீ யாரா உணர் எனக்கு அவசியம் இல்லை. நீ எங்க ஒன்னாலும் போற, நீ என்ன ஜாதியா உணரு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா உன்னை விட ஒரு ஆள் வேற யாருமே இல்லை. உன்னை நம்பி, ஏன்னா நீ உயிரை கொல்ல மாட்டேன். எல்லா உயிரையும் சமமா பார்ப்பேன். எனக்கு நல்லா தெரியும். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன. இந்த பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ சாமியோட புள்ள, அவ்வளவுதான். நீ மூலையில எந்த மூலையில எனக்கு எங்க இருந்தா எனக்கு என்ன. சத்தியத்தை எவன் கடைபிடிச்சாலும் சத்தியம் தான். அப்ப இந்த ஒழுக்கத்துக்குள்ள எவன் வரானோ அவனுக்கு சாமி மிகப்பெரிய லைசன்ஸ் கொடுக்குறாரு. அவனை தொடுறதுக்கான லைசன்ஸ் தராரு. அப்படி வந்துட்டோம்னா இந்த அமிர்தாரனை அவனுக்கு தான் சாத்தியம், மத்தவனுக்கு கிடையாது. ஆமா. ஆனா மத்தவன் இதை கடைபிடிக்கிறான். அதனாலதான் திறந்த வழியில இருக்கு இந்த பொது நூல். இதுல இருந்துதான் மாற்று சமயத்துக்காரர்கள் எடுத்திருக்கிறாங்க. சரி, எடுத்துட்டு போட்டோம். திருடன் எங்க திருடான்னு மூலத்துக்கு வந்தான் ஆகணும். அதான் திருமூலன். அநேக ரகசியங்கள் திருடப்பட்டிருக்கு. எங்க இருந்தா இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வெட்ட வழியில இருக்கு. சாமி வெட்ட வழியில தான் வச்சுட்டு போயிருக்காரு. இதுதான் அந்த ரகசியம். இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த அமிர்தாரனை, இந்த சிறுநீரை உட்கொள்வதற்கு முன்பதாக நம்ம உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், உயிர் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக மும்மலங்களை கடந்திருக்க வேண்டும். அழிச்சிருக்க முடியாது, கடந்திருக்கணும். ஆணவம், கண்மம், மாயை கடந்து பக்குவப்பட்ட ஒரு உயிராக இருக்க வேண்டும். பசு அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்போ தன்னுடைய உடம்பே ஒருத்தன் மதிக்கிறானோ, ஒருத்தி தன்னுடைய உடலையே மதிக்கிறாளோ அவளுக்கு அமிர்தாரணை சாத்தியமாகும். தன்னையே வெறுத்தவனுக்கு அது விஷமாகும். எழுதி வச்சுக்கங்க.
அமிர்தாரணை எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாம் வல்ல இறைவனால் தான் இந்த உடல் நடத்தப்படுகிறது அறிவு, தன்னறிவு பெற்றவர்கள். முதல்ல இந்த உடம்ப இழுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரு உத்தமனை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து என் கண்ணாடியில பார்க்கும்போது என் சாமி, என் செல்லம் என்னை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். நான் குளிக்கும் போது இறைவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி குளிக்கிறேன். என்ன நானே மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்ப நீ உன்னை நீயே மதிக்க ஆரம்பிச்சியோ அப்ப பிற உயிரை நீ மதிப்புன்றதுதான் உண்மை. அது கரப்பா மூச்சா இருந்தாலும் சரி, இது எறும்பா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, எதிரிய கூட அந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறார்ல, நம்ம அது கூட சண்டை போட்டோம்ல. என்னதான் பிணக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது உடலாக பார்க்கும் போது பிரிவு இருக்கும், மனமாக பார்க்கும் பொழுது பிரிவு இருக்கும், உயிராக பார்க்கும் போது கூட ஆன்மா என்கிற ஒரு வேறுபாடு இருக்கும். அதையும் கடந்து பரம்பொருளாக பார்க்கும்போது, சிவமாக பார்க்கும் பொழுது பேதம் அழிந்துவிடும். அதான் ஆத்ம அனுபூதி. ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. ஏன்னா எல்லா உயிரையும் ஆன்மாவா பார்ப்பாங்க. கேவல நிலையில இருப்பவங்க தான் ரிவெஞ்ச் வச்சிருப்பாங்க. பழி வாங்குற உணர்ச்சி யாருக்கு இருக்கும்? கேவல நிலையில இருப்பவங்களுக்கு. நீ என்ன இப்படி பண்ணிட்டல்ல, நான் உன்னை வா 2ல 1 பண்றேன். இதுதான் தமோ குணம். இதுக்கு மேல ரஜோகுணம் இருக்கு. இது வச்சு செய்யும், சொல்லாம செய்யும் சிங்கம். இந்த 2 குணத்தை கடந்தவங்க தான் சத்வகுணம், ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள். எதிரிக்கும் உயிர் இருக்கு, எதிரிக்கும் பசிக்கும், எதிரியுடைய தாகத்தையும் அறிந்து, ஆத்மாவை அறிந்து செயல்படுவது. இதான் உயிர்நிலை, ஆத்ம நிலை. எல்லா உயிரையும் சமமா பார்க்குது. இந்த பக்குவம் அடைந்தவர்களுக்கு அமிர்தாரணை பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்ப ஏமம் வேணும், நியமம் வேணும், ஆசனம் வேணும். அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, சிறுநீர்ல இந்த உடம்புல ஒரு குடிநீர் இருக்கு, அது கிடக்கு, உடலில் கிடந்த உறுதி குடிநீர். ஏன்னா எசன்ஸ், அது உடம்புல இருக்க எல்லா சத்தையும் பிழிஞ்சு எடுத்து தங்கம் போல இருக்கும். ஆமா, கொதிக்க வச்சா வேற மாதிரி ஆயிடும். அது மலம் போச்சுன்னா பலம் போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க பேதி ஆயிடுச்சுன்னா உடம்பு அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் ஆட்டம் கண்டுடும். 3 முறை போச்சுன்னா உங்க கதையே கந்தல். அப்ப எதுல இருக்கு பலம்னா மலத்துல இருக்கு பலம். மலம் போச்சுன்னா பலம் போயிடும். நான் சொன்னது உடம்புல இருக்கு பலம். அப்ப சிறுநீருக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கா? ஆமா இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல உடல் சுத்தி வேணும், மனம் தூய்மையா இருக்கணும். நான் சொன்ன ஏமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்ப உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு முதல்ல நம்பணும். உங்களை நீங்களே ஆராதிக்கணும், உங்களை நீங்களே அர்ச்சிக்கணும். இதுதான் சிவோகம். சைவ சித்தாந்தம் 14 சாஸ்திரம் முடிகிற இடம் இதுன்னா, நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய். ஈராண்டில் சிவஞானம் பெற்று இந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல் அடியார் கருள் புரிந்தாருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. இந்த புறச்சந்தான குறவர்கள் எல்லாருமே இங்கதான் முடிகிறாங்க. அது சிவஞான போதமா இருக்கட்டும், அது சிவஞான சித்தியாரா இருக்கட்டும், புறப்புற சமயங்களாக இருக்கட்டும், எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்டு சிவோகம்ல தான் முடியும். அதனாலதான் திருமுறையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க, 14 சாஸ்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைவர்களுக்கு அடையாளம் இதுதான். இந்த 14 சாஸ்திரத்தையும் புழிஞ்சு எடுத்தா என்ன சொல்லுதுன்னா, முப்பொருள் உண்மையை சொல்லும். பதி, பசு, பாசம், அவ்வளவுதான். திருமுறை என்ன சொல்லும்? திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து. 5 எழுத்துல நாதம் வந்துடும். அதான் பாடல், தேவாரம். ஓசையில முடியுதுன்னா அது திருமுறை, நாலேஜ்ல முடியுதுன்னா அது சாஸ்திரம். அதாவது 14 சாஸ்திரம். அதான் நாலேஜ்னா ஒலி. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ. அப்ப சவுண்ட் எனர்ஜில முடியுதுன்னா அது தேவாரம், திருவாசகம். எனக்கு காதால கேட்க முடியும். இதெல்லாம் கண்ணால பார்த்து ஒருநிலைப்படுதோ, புருவ நடுவில் நிக்குது, அதெல்லாம் ஒலி நெறி. அதான் 14 சாஸ்திரம். தெரிஞ்ச உடனே ஒலியில போய் லைட்ல போய் முடியுது. இந்த லைட்டும் சவுண்டும் ஒன்னா சேர்ற இடம் புருவ நடு. இதுதான் ரகசியம். அப்படி யார் திருவடிக்கு போனாங்களோ அவங்களுடைய சிறுநீர் தேவாமிர்தம்.
பக்குவப்பட்டவங்களுடைய உடல் இருக்குல்ல, தன்னை தானே அறிந்தவர்கள், தன்னை தானே அர்ச்சிக்கின்றவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், அவங்களுடைய சிறுநீர் இருக்கு இல்லையா, அதுதான் மாமருந்து அவங்களுக்கு. அப்ப எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. வெட்ட வழியில சொல்லிட்டாரு, திருமூல்ல சொல்லிட்டாரு, உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டால் ஒக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. இது பொது இந்த பாட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நியமம் இருக்கு, இயமம் இருக்கு, நியமம் இருக்கு. சரியா? அப்ப எல்லாருக்கும் பொருந்துமான பொருந்தாது, ஏடா கூடமான விளைவு ஏற்படுத்திடும். எப்படி சித்தர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏய் புருவனுக்கு டைரக்டா போவாத, கபாலம் வெடிச்சிடும். ஏன் அப்படி சொல்லி வச்சாங்கன்னா, நீ ஏடா கூடமா எதனா பண்ணிட்டீங்கன்னா மூச்சை இழுத்து வேற வேற இழுத்து அப்படியே லாக் ஆயிடுச்சுன்னா எவன் வந்து உங்களை லாக் ரிலீஸ் பண்ணுவான்? ஏடா கூடமா மூச்சை மேல கபாலத்துக்கு இழுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுச்சுன்னா, கண்ணு 2 போய் நின்றுச்சுன்னா நின்னது தான். யோகம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குருவை கை பிடிச்சுக்கிட்டே போகணும். நீ தேர்ந்த பிறகுதான் உன்னை விட்டுட்டு வருவார் அவரு. அந்த பக்குவப்பட்டவங்களுடைய கையை நம்ம பிடிச்சிக்கணும். பணத்தை இருக்கிற வரைக்கும் அந்த கொம்பு தேவைப்படுற மாதிரி குருநாதரை பிடிச்சிக்கணும். அதுல தேரிச்சு என் கண்ணு 2ம் போய் புருவ நடுவுல ஒட்டிக்கிச்சுன்னு சொன்னா நீங்க குருநாதர் என்ன பண்ணலாம்? சாமி நான் அதை வெட்டி பிடிச்சிட்டேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நான் அங்க பிடிச்சிட்டேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். நான் உள்ள பாத்துக்கிறேன் உங்களை. எது வரைக்கும் கையை பிடிக்கணும் குருநாதருடைய கையை? அந்த புருவ நடுவுல கூடுற வரைக்கும். கூடிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆமா, அப்படி கூடினவங்களுக்கு தான் அந்த ஆரணை பொருந்தும், இந்த அமிர்தாரணை பொருந்தும், மத்தவங்களுக்கு கிடையாது. ஆக வெறுமனே பாடல்ல சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பொது பாடலா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, சரி. இந்த அமுரின்னா சிறுநீரு, சிவநீரு, வான்நீரு, அமுத நீரு, உவரி அப்படின்னு சொல்றாங்க. பல பொருள் கூறப்படுது. உடலில் கிடந்த உறுதி குடிநீர், மாணிக்கவாசகனார் சொல்றாரு, உடலுக்கு உறுதி தருவனா இந்த சிறுநீரானது கடலில் சிறு கிணற்றுக்கு ஏற்றமிட்டால் போக்கும் நீர் நிறைந்திருக்கும் கடலுக்குள் பக்கத்திலேயே ஒரு சிறிய கிணறு வெட்ட அதில் ஒரு ஏற்றத்தை வைத்து தண்ணீரை இறைத்து மேல் ஏற்றுவது போல, அந்த பக்கத்துல நல்ல தண்ணி சுரக்கிறதுக்கு பலன் ஒன்றும் இல்லை, அந்த ஆத்துக்கு போனோம்னா தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி பலன் ஒண்ணோம்னா தண்ணி சுரக்கும். கடலில் உப்பு நீர் இருக்கும், அருகே வெட்டிய கிணற்றின் அருகே நோண்டோம்னா நல்ல நீர் வரும். ஏன்னா அது வடிகட்டிட்டு அந்த மணல் தரும். அதுபோல அமுத நீர் உயிர் சத்து நீரும் மூலாதாரத்திற்கு அருகே சிறுநீர் தாரை உள்ளது. உடலில் ஒரு வழி ஒன்றுக்கும் இறக்கில் உடம்பின் ஒரு பக்கமாக கீழ் நோக்கி செல்லும் காம வாயுவை மூலவாயுடன் மேலறச் செய்தால் நடலை படாது உயிர் நாடலும் ஆமே. உடலுக்கு வரும் துன்பம் எதுவும் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருக்கலாம். அப்படின்னா இதுதான் கவனத்தை. நம்ம 2 யோகம் பார்த்தோம். ஒண்ணு கேசரி யோகம், இன்னொன்னு பரியங்கி யோகம். இந்த பிரபஞ்சத்தை தனியே எதிர்கொள்வதற்கு கேசரி யோகமும், எனக்கு யாரும் உற்றார் யாரும் இல்லை, நான் அனாதியா இருக்கிறேன், எம்பெருமான் திருவடியான குருநாதருடைய அருளால தனியாக இந்த பிரபஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு கேசரி யோகம். அதுக்கு சாம்பவி யோகம், சாம்பவி முத்திரை, எந்த முத்திரைன்னா பேர் வச்சுங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் தனியா இறைவனை அணுகிறதுக்கு தைரியம், தில்லு, தெம்பு, திராணி இருந்தா தான் மோட்சமும் முக்தியும். அப்ப தனியா அணுகிறதுக்கு கேசரி யோகமும், இல்லறத்திலிருந்து ஜெயிப்பதற்கு பரியங்கி யோகமும். அதான் 20 பாடல் பார்த்தோம் நம்ம. இது எல்லாமே மூல ஆதாரத்திலிருந்து கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு போறதுக்கான வழியை பார்த்தோம். சரி, இப்படி மேல் வீட்டுக்கு போன பிறகு அப்புறம் தான் அமிர்தாரணியை ரிலீஸ் பண்றாரு. எடுத்த உடனே அமிர்தாரணி அவர் சொல்லவே இல்லை. பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத உடம்பு. இப்ப எல்லாருக்கும் இது பொருந்துமானா பொருந்தாது. எல்லா சிறுநீரிலும் பலம் இருக்கு, எல்லாம் விந்துதான். எல்லா பாமரனுக்கும் உடல் உள்ள ஒரே சுகம்தான், அவன் பணக்காரனுக்கும் உடல் உள்ள ஒரே சுகம்தான். ஆனா எங்க எப்படி அனுபவிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். இதுதான் அந்த ரகசியம். சரி, அப்ப சிறுநீரை யார் எடுத்துக்கலாம்? அந்த உறுதி நீர், அந்த குடிநீரை எல்லாரும் எடுத்துக்கலாம்? எடுத்துக்க முடியாது. எடுத்தா வேற விளைவு ஏற்படுத்தும். குருநாதருடைய சம்மதத்தோடு இது இந்த உடம்பு தேறிச்சா தேரலையா? ஏன்னா அது நாள்பட்ட அழுக்கு இருக்கும் உடம்புல. மாமிசம் சாப்பிட்டுருப்பீங்க, அதனுடைய குணம் இன்னும் போயிருக்காது. அந்த உடம்பு சுத்தமாகணும், மனம் சுத்தமாகணும். சில உறுதி எடுத்துருக்கணும். அந்த உறுதி எடுத்த பிறகு அந்த பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சாமிக்கு நீங்க உறுதி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இருக்க உடம்பு இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா, அப்போ குடிங்க, அப்போ எடுங்க. தேகமே தங்கமா மாறும்.
இன்னும் வருங்காலங்களில் பல பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் என்று சொல்லி மீண்டும் அந்த ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணற்று ஏற்றமிட்டாலொக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் நடலைப்படாதுயிர் நாடலுமாமே. ரெண்டு உண்மை. ஒண்ணு திருவடி ஞானம் பெறுதல், சாகா கலையை பெறுதல். சிகார சைவநெறி பாடசாலைக்கு வந்து அங்க சாவு கிடையாது. சாவுன்னா ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இது உள்ள வந்துட்டீங்கன்னா உனக்கு ஞானம், அவ்வளவுதான். அனுபூதி நீதான் பெறணும், நீதான் இறைஞ்சி வாங்கிக்கணும். ஞானம் பெறுதல் சுலபம். அந்த ஞானம் அனுபவமா மாறணும். சாமிகிட்ட நம்ம தான் கேட்கணும். சாமி இந்த ஆள் பேசுறான், பைத்தியக்கார மாதிரி பேசுறான். முதல்ல அவன் அனுபூதி அடைஞ்சானா எனக்கு தெரியல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ யோசி, என்ன அப்படியே நம்பாத. நான் பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிடாது. உனக்குன்னு மூளை சாமி கொடுத்திருக்கிறாரு, உனக்குன்னு அறிவு கொடுத்திருக்கிறாரு. அதான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உனக்குள்ள யோசி. இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா? இவன் ஒரு கருவி, அவ்வளவுதான். நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். நான் ஒன்னும் அப்பா டக்கர் கிடையாது. அதை யோசிச்சுட்டு நான் சொன்ன நியமெல்லாம் உங்களுக்கு தேருன்னா ரெண்டு உண்மை. அதான் ஒண்ணு மெய்ஞானம் பெறுதல், திருவடி தேடி அலையாம பொது நடுவில் தான் இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப காலம் இருக்கு. வினையை விடாது, செஞ்ச பாவம் சும்மா விடாது. இல்ல அவ்வளவு சீக்கிரம் மாயை உங்களை கழுத்துக்கு மேல கொண்டு போயிடுமா? கொண்டு போயிடாது. இந்த உடம்பால ஆற்ற வேண்டியது, இந்த மனசால ஆற்ற வேண்டியதெல்லாம் ஆற்றி, அதுக்கப்புறம் அடி போட்டு செவுல இந்த பக்கம் அந்த பக்கம் வாங்கி 2 போடு போட்டு பின்னாடி ஒரு அடி அடிச்சு லாக்கப்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்காந்து வச்சு, அப்போ உட்காருனா உட்காந்து பாக்குது இல்ல, அப்பதான் அது அடங்கும். அது வரைக்கும் ஆணவம் என்ன பண்ணாது. ஆமா, கொடுத்தா அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கும். இப்படி செவுல கொடுத்த பிறகு ஆணவம் இல்லை குதிக்கும். இந்த ஆணவம் என்ன பண்ணும்? குதிக்கும். என்னை விட யாரும் இல்லைன்னு சொல்லும். அந்த மாதிரி பிரபஞ்சமே அடி கொடுத்த பிறகு இனி யாரும் நமக்கு இல்லை, உற்றார் யார் உலரோன்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு, ஒரு அனாதியார் நிலைமை ஏற்பட்டு, விரக தாபங்கள்லாம் ஏற்பட்டு, இனி வாழறதை விட சாகலான்ற ஒரு நினைப்பு வருது பத்தியா? அப்பதான் ஞானம். செத்து போயிடலாம் இருக்கிறத விட அப்படின்னு வரும்போது அப்பதான் உங்களுக்கு குருநாதர் வருவார். அப்பதான் குருநாதர் வருவார். எப்போ நம்ம உடம்பாலையும் மனசாலையும் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு நம்ம வைத்தறிச்சலா கத்தவும் இல்லை, ஆணவம் தான் அழுவோம். ஐயோ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலையே, இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், எதுவும் பண்ண முடியலையே. பாம்பின் வாய் தேரை போல மாட்டி தவிக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு தான் குருநாதர் வருவார். என் மகளே, என் மகனே, இனி எம்மோசம் ஆவாய், வானவத்தெல்லாம் தூக்கி எட்ட போடு, நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிற அப்படின்னு. அவ்வளவுதான். அப்ப பிரார்த்தனை மொத்தம் பலிக்கலையா? சத்தியமா சாமி உன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலையா? சாமி உன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதா? உனக்கு கதையை முடிக்க போறான்னு அர்த்தம். சாமி வேற ஒண்ணும் இல்லை, உன்னை போட்டு தள்ள போறான்னு அர்த்தம். உன் வேலை முடிஞ்சதுன்னா உன் பேக்கப் ஆக போறன்னு அர்த்தம். அப்ப எதுவுமே நடக்கலையா உன் வாழ்க்கையில? அப்ப சாமியோட கண்ட்ரோல்ல முழுசா இருக்கிறன்னு அர்த்தம். இதான் ரகசியம். அப்ப பிரார்த்தனைகள்லாம் உடனே நடந்ததுன்னு சொன்னா கதையை சாமி முடிக்க போறான்னு அர்த்தம். ஏடா கூடமாவே இருக்குது நீ வேண்டும் போது அப்படின்னா சாமியோட கண்ட்ரோல்ல இருக்கணும். பைத்தியக்காரத்தனமா இருக்குது, ஐயோ நான் என்ன செஞ்சாலும் சாமி செய்யலையேன்னா அவர் கண்ட்ரோல்ல நீ இருக்கிறன்னு அர்த்தம். அவர் பித்தர். பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும், ஆனா அதுல ஒரு சூட்சம் இருக்கும், அதுல ஒரு உண்மை இருக்கும். பாமரனுக்கு பிரார்த்தனை பண்ணணும்ப்பா பழிச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருப்பான், அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம வேண்டி எதுவுமே நடக்கலைன்னா சாமியோட முழு கண்ட்ரோல்ல இருக்கிறன்னு அர்த்தம். அவருடைய இச்சையை நிறைவேற்ற தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். சரியா? ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளா நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா இதுதான் ரகசியம். அப்போ இந்த எல்லைக்கு வந்தவங்களுக்கு தான் குருவுடைய அருள் கிடைக்கும். அவங்க தான் இந்த அமிர்தாரணைக்கு தகுதியானவங்க, வேற யாரும் தகுதி இல்லாதவங்க. அப்போ இந்த ரெண்டு உண்மை என்னன்னா, மெய் உணர்தல், திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கிறது, ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நிலைக்கு வந்தவங்க. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இருக்கு, அடிக்கடி சொல்லியிருக்கேன். சமாதினா செத்து போறது கிடையாது, சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்வே இருக்கு, வாழ்வான வாழ்வே இருக்கு. இறைவனை தெரிஞ்ச பிறகு இருக்க வாழ்வு இருக்கு இல்லையா, அதான் பக்குவப்பட்ட வாழ்வு. அதெல்லாம் மற்றதெல்லாம் வாழ்வு கிடையாது. உலகத்தார் வாழ்வதெல்லாம் வாழ்வு கிடையாது. புறப்பொருள்ல இருக்கிற
இந்த மாயிலிருந்து நம்ம தப்பிச்சிடணும். சரியா? பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி, இது 2 உண்மை. ஒண்ணு மெய் உணர்தல், அப்புறம் குருவருளை பெற்று, திருவடியை பெற்று, அவங்களுக்கு தான் இந்த அமுரிதாரணை பொருந்துன்ற உண்மையை சொல்லி, எல்லாருக்கும் இது பொருந்தாதுன்ற உண்மையை சொல்லி, நிகழ்ச்சியை இணைதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாயிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் விழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாரை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.